இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சரக்கு ஆட்டோ மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தொழிலாளி கீழே விழுந்து பலியான நிலையில் விபத்து தொடர்பான நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி, இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தேவாங்கபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்தகுமார், வயது 37. கூலி தொழிலாளியான இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளனர். இன்று மதியம் தனது இருசக்கர வாகனத்தில் திருச்செங்கோடு சாலையிலிருந்து பள்ளிப்பாளையம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஜீவா செட் என்கின்ற பகுதி அருகே பின்தொடர்ந்து வந்த சரக்கு ஆட்டோ, அதாவது மினிவேன் ஒன்று இவர் மீது எதிர்பாராத விதமாக மோதியதில் இருசக்கர வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்ட ஆனந்தகுமார் தலையில் பலத்த காயமடைந்து பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த பள்ளிப்பாளையம் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து பள்ளிப்பாளையம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்து நடந்த பகுதியில் ஒரு கடையில் வெளியே வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த இந்த விபத்து குறித்தான பதபதவிக்கும் சிசிடிவி காட்சி என்பது தற்போது வெளியாகி இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி தங்கம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.